ஊசியில மாட்டி இது போல 3 லூப் கிடைச்சதும் முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூலை எடுத்த பிறகு ஒரு டபுள் crochet கிடைச்சதும் ஒரு செயின் போடணும். அடுத்ததா மறுபடியும் ஒரு டபுள் crochet போட்டு ஒரு செயின். இதே போல மொத்தம் 14 டபுள் crochet வந்த பிறகு முதல்ல போட்டிருக்கிற இந்த 4 செயின் ஸ்டிச்ல 3வது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் போட்டு ரன்னிங் yarn கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது போலதான் இருக்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 14 டபுள் crochet போட்டிருக்கோம். 2 ஸ்டிச்சுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு கலர் yarn ஸ்லிப் நாட் போட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் crochet கணக்கெடுத்துட்டு மறுபடியும் அதே கேப்ல ஒரு டபுள் crochet போடணும். இப்போ இந்த கேப்ல 2 டபுள் crochet இருக்கிறது போல ஆகிட்ட பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த கேப்ல 2 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போடணும். இதே போல இந்த ரவுண்டு ஃபுல்லா 2 டபுள் crochet ஒரு செயின் அது போல போட்டு முடிச்ச பிறகு முதல்ல போட்டு இந்த 3 செயின்